மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் செவ்வாய் வக்கரம் பெற்று ராசியில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் வக்கரம் பெற்று ராசியில் அமர்ந்தால் என்ன ஆகும்? என்ன ஆகும்னா, செவ்வாய் ராசியில் உட்காந்துருந்தா என்ன ஆகும்னா, உடம்புல டென்ஷன் பார்ட்டி அவர். ஏன்னா உங்களுக்கு ஆறுக்குடைய செவ்வாய் வக்கரம் பெறுகிறார். அதனால வியாதிலாம் ஒன்றும் வராது. ஆனால் உடம்புல செவ்வாய் இருக்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். உடம்பு அப்படிங்கிறது என்னன்னா அவங்களுடைய மனநிலை. உங்கள் மனநிலையில் செவ்வாய் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களுடைய மனசு ஃபுல்லாக டென்ஷனாக இருக்கும். நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு அது எப்படி அவன் அப்படி பண்ணுவான், அது டோட்டலாக தூக்கிடு, எல்லாத்தையும் வேலை எடுத்துக்கு, அந்த மாதிரி படக்குன்னு முடிவு எடுக்க வைப்பார். செவ்வாய் உடம்புல இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த உடல் ரீதியான டென்ஷன்ஸு, ஒரே பிஸி, காலையில் அங்கே ஓடுறீங்க இங்கே ஓடுறீங்க, ஒரே ஓட்டம் நிறையா இருக்குது, ஒரு ரிலாக்ஸேஷனே இல்லை, இந்த உடம்புக்கு ஒரு ஓய்வே இல்லை அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக வரும். காரணம் உடம்புல இருக்கக்கூடிய செவ்வாய். இந்த செவ்வாய் வந்து என்ன தருகிறார்? வக்கரம் பெற்ற செவ்வாய் தரும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ஹைப்பர் டென்ஷன்னா எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு டக்குன்னு பிபி ஆயிடுவீங்க. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவசரமாக கோவப்படுவீங்க. இந்த செவ்வாய் ராசியில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு 3 இளைஞர்கள் இருந்தார்களாம். அவர்கள் வந்து ஒரு ஆற்றை கடந்து அந்த பக்கம் போகணுங்கிறதுக்காக உட்காந்துருந்தாங்களாம். அதில் வந்து என்ன அப்படின்னா, அந்த செவ்வாய், இந்த பேச்சுனால சொல்கிறேன், அந்த பேச்சை வச்சு சொல்கிறேன். அதில் முதல் இளைஞன் என்ன பண்ணான்னா, ஒரு காளமாடு ஒன்று வந்து தான், அந்த காளமாடு வந்து அந்த ஆற்றுல குதிச்சுதான். அந்த காளமாடு மேலே ஏறி இந்த ஆற்றை கடந்துடலான்னு முயற்சி பண்ணானா முடியலையாம். அப்போ அந்த காளமாட்டுடைய வாழை பிடிச்சிக்கிட்டானா. அந்த காளமாடு அப்படியே அது ட்ராவல் ஆகுது, இவனும் ட்ராவல் ஆகி கரையை தாண்டிட்டான். அடுத்ததாக 2வதாக வந்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாய் ஒன்று வந்து தான். அந்த நாய் குதிச்சுதான். சரி, இவனும் என்ன பண்ணனா, பின்னாடியே போயிட்டு அந்த நாயுடைய வாழை பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது முன்னுக்கு வந்துடலான்னு போனோன்னா, அப்புறம் அந்த நாயையும் இழுத்துட்டு போயிடுச்சு, இவனும் இழுத்துட்டு போயிடுச்சு ஆறு. ஏன்னா 2 பேருமா சேர்ந்து எங்கேயோ போய் கரை ஒதுக்கிட்டாங்க. 3வதாக வந்தது தான் ஹைலைட்டு. 3வதாக அதுதான் நீங்கள் குதிச்சு என்ன பண்ணுறீங்க, அந்த ஆற்றுக்கு நடுவில் போகிறீங்க. உங்கள் சொந்த திறமையை வச்சே கையில் இது பண்ணி போகிறீங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்கலாம் கத்துறாங்க, ஏய் வேணாண்டா, போகாதரா, எங்கடா போகிற அப்படின்னு. அங்கே போன உடனே கருப்பு கலரில் ஒரு கம்பளி மூட்டை ஒன்று வருது. அந்த கம்பளி மூட்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பார்க்குறவங்களாம் அந்த மூட்டையை விட்றா, போட்டோம், நீ அந்த பக்கம் போடா, கரையை தாண்டி போடான்னு கத்துறாங்க. நான் எங்கடா அந்த மூட்டையை பிடிச்சிட்டு இருக்கேன், அது தாண்டா என்ன பிடிச்சிக்கிட்டு இருக்கு, அது மூட்டை இல்லைடா, கரடிடா அப்படின்னா. அப்போது அந்த ஆற்றுக்கு நடுவில் அந்த கரடி இந்த பக்கமும் போக விடலை, இந்த பக்கமும் போக விடலை, நடு ஆற்றுலேயே பிடிச்சி உங்களை வச்சு பிளே பண்ணிட்டு இருக்கு, அது ஃபன் பண்ணிட்டு இருக்காது. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம், டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.